துளசி நீங்க தான் இருக்கியா? அங்க என்னம்மா சத்தம்? ஒண்ணும் இல்ல பாட்டி. ஏதோ சத்தம் கேட்டுச்சே. இல்ல ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ் துளசி. நான் உன்னதான் தேடிட்டு வந்தேன். வீட்டில் யாருங்க சார்? என்ன தெரியுதா போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? பதட்டப்படாத. போய் அவங்க கேட்ட நான் இல்லைன்னு சொல்லு போ. உள்ள போயிடுங்க. வீட்டில் யாருங்க? அம்மா யார் உள்ள? ஏமா இவாமா. ஏமா ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தன் தப்பிச்சு இந்த வீட்டுக்குள்ள தான் வந்தான். இருக்கானா பாரு. இல்லைங்க, யாரும் வரல. சார் இந்த வீட்டுக்குள்ள தான் சார் ஏறி குதிச்சு போனா. ஒருவேளை குதிச்சது பக்கத்து வீடா இருக்குமோ? கிட்ட வந்து பார்த்தா சந்தேகமா அவன் இருக்கு. பெரிய அக்யூஸ்டுமா. உள்ள இருக்கானா பாரு. என்னம்மா யோசிக்கிற? பாருமா. துளசி யாருகிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க? ஐயா, என்ன போலீஸ் வந்திருக்கு? என்ன விஷயம்? ஒரு ஃப்ராடு பைய எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு உங்க வீட்டுக்குள்ள தான் குதிச்சான். உள்ள இருக்கானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் உள்ள இருந்து தானே வர்றேன். உள்ள யாருமே இல்லையே. நான் பார்த்தம்மா. உள்ள குதிச்சான். கொஞ்சம் பாருமா. அட பாவி, மோகன் சொன்ன மாதிரி பண்ணிட்டான் போல இருக்கு. என்னம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உள்ள இருக்கானு கொஞ்சம் பாருங்கம்மா. சார் இங்க எதுக்கு கூட்டமா நிக்கிறீங்க? என்னாச்சு சார்? தமிழ்ல ஒருத்தன் தப்பிச்சு வந்து இந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டான் சார். சார் நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ். அப்பா, தமிழ்னு யாரோ ஒருத்தன் தப்பிச்சு வந்துட்டானா பாத்தியான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சார் அதான் என் பொண்ணு சொல்லிச்சு இல்ல, பக்கத்து வீட்டுல போய் இருக்கானான்னு பாருங்க. தூரத்துல இருந்து பாக்குறப்ப இந்த வீடு மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களா எதுக்கா நிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க. சரி சரி போங்கப்பா போங்க போங்க. உள்ள வாங்க. ஏமா இந்த தமிழ் தம்பி இப்படி பண்றாரு? அவரால நமக்கு எவ்வளவு பிரச்சனை. வேண்டாம் தான் நாம ஒதுங்கி நிக்கிறோம்ல. ஒதுங்கி நின்னாலும் போலீஸ் வீட்டுக்கு வந்து தேடுது. என்னது? ஹலோ சார், நானா சார் தமிழ். உங்க வீடு தேடி வந்திருக்கிற பிரச்சனை. என்ன தம்பி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. தெரியும் சார், அதுக்காக தான் நான் இங்க மறைஞ்சிக்கிட்டு இருக்கேன். தெரியுமா? என்னமா அது? சார் சார் அவங்களே சொல்லாதீங்க சார், அவங்களே எதுவும் தெரியாது. நான் ஒன்றும் திட்டம் போட்டலாம் இங்கே வரல. யார் வீடுனே தெரியாமல் செவரறி குச்சேன். உள்ள வந்து துளசியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இது உங்கள் வீடுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சார் உங்களுக்கு இங்கே ஒரு வீடு இருக்கா? இது தெரிஞ்சவங்க வீடு. துளசிக்கு அவங்க சித்தியோட பிரச்சனையா போய் வீட்டை விட்டு வர வேண்டியதா போச்சு. எனக்கும் அதே பிரச்சனை தான் சார். பேங்க் மேட்டர் சால்வ் பண்ணாலும் வால்பாறைக்கு போனா அங்கேயும் மேலே ஒரு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இப்போ ஊரெல்லாம் என்ன போலீஸ் தேடிங்குது. சரி எல்லாம் சரியாயிடும். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. இது பத்திரமா வீட்டுக்கு போறதா? இதை விட்டா துளசிகிட்ட பேசுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது மாமோய். நீங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம்னு போற ஐடியால இல்ல. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வெளியே பாத்தீங்கல்ல, போலீஸ்காரன் நிக்கிறான். நான் இப்ப வெளியே போனா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கின்னு போயிடுவான். அதனால நான் பசங்க கிட்ட சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன் சார். ஒரு 6-7 நாள் அது கிடைச்சிரும். அது வரைக்கும் நான் இங்க தங்க நீங்க அலோவ் பண்ணணும். நீ தாராளமா இருந்துட்டு போ தம்பி. தெரிஞ்சுதான் பேசுறியா? இரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல நீங்க கிளம்புங்க. என்ன சார் இது? ஒரு எதிரி துரத்துற மாதிரி துரத்துறீங்க. இந்த உதவி கூட எனக்கு செய்ய மாட்டீங்களா? நீங்க எனக்கு எதிரி இல்ல. நான் உங்களுக்கு உதவ வேண்டிய கடமையும் இருக்கு. ஆனா நாங்களே வீட்டை விட்டு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். இந்த நேரத்துல முதல்ல நீங்க கிளம்புங்க. என்ன சார் இது? அன்னைக்கு பேங்க்ல வச்சு பேசும்போது காலம் பூரா வச்சு காப்பாத்துவேன்னு சொன்னீங்க. இப்ப வீட்டுக்கு வந்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க. அப்ப நீ பேசுன வெறும் வசனம் தானா?
இல்ல எங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்கள் சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது, என் சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் யாருமே எனக்கு திருப்பி உதவாங்கிறதுக்காக நான் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் இப்படி கை விரிக்கிறாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது தான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தம்பி, நான் ஒன்றும் உங்களை தப்பாக சொல்ல சார். என் விதி எப்படி போலீஸ் என்னை ஜல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கு. நான் என் வீட்டுக்கும் போக முடியாமல், என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போக முடியாமல், சாப்பிடாம தூங்காமல் ஓடி ஓடி ஓஞ்சி போயிட்டேன் சார். ஏன் தான் பிறந்தேனோனுங்குது. இனிமேல் என்னால் ஓட முடியாது சார். போலீஸ் பிடிச்சா பிடிச்சிக்கிட்டோம். சார் எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க தம்பி. அந்த போலீஸ்கார் வெளியே தான் சார் நின்றுட்டு இருப்பாரு. நீங்களே போய் சொல்லிடுங்க, உங்க பிரச்சனை தீர்ந்துரும். இந்த உதவி கூட பண்ண மாட்டீங்களா? சரி விடுங்க சார், நானே போறேன். தம்பி தம்பி தம்பி, என்ன காரியம் பண்றீங்க? பின்ன என்ன சார், வெளியே போடா நீங்க சொல்லிட்டீங்க, உள்ள வாடா அந்த போலீஸ்காரன் நின்னுங்கிறான். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். ஒரு 2 நாள் இருங்கன்னு சொல்லுங்க, நான் இருக்கிறேன். இல்லைன்னா வெளியே போடான்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். நீங்க தான் சார் ஒரு முடிவு பண்ணி சொல்லணும். அப்பா 2 நாள் தானே இருக்கட்டும், விடுங்க. துளசி, நன்றி உள்ளவங்களா இருப்போம்ப்பா, வேற வழி இல்ல. தேங்க்ஸ் துளசி. ஏன்பா புவி, பொண்ணுக்கு இன்னும் பட்டுப்புடவையே எடுக்கல. எங்க எடுத்தா நல்லா இருக்கும்னு விசாரிச்சியா? நீங்களே விசாரிச்சிருங்கம்மா. நான் கூட விசாரிச்சேன்ப்பா. காஞ்சிபுரத்துல எடுத்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. விலை கூட குறைச்சலா இருக்குமா? நீ என்ன சொல்ற? சரிம்மா, அப்ப அப்படியே எடுத்துருங்க. உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் காஞ்சிபுரத்துல இருக்கிறதா லாவண்யா சொன்னாப்பா. அந்த ஊர் ஆளை கூட்டிட்டு போனா சந்தேகப்படாம ஒரிஜினல் பட்டா எடுத்துட்டு வந்துடலாமே. நாம போற நேரத்துல அவன் இருப்பானா என்னன்னு தெரியாதுமா. நல்ல பட்டு எதுவும் தான் உங்களுக்கு தெரியும்ல, நீங்களே எடுத்துருங்க. என்னடா எதை கேட்டாலும் என்னமோ நீங்களே பாருங்க நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல உன் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு எந்த கடையில எடுக்கலான்னு விசாரி. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாரு. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. வாமா, அப்பா வரலையா? இல்ல மாமா, இன்விடேஷன் உங்ககிட்ட காமிச்சிட்டு வர சொன்னாங்க. எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை பிரிண்ட் பண்ண கொடுத்துடலான்னு சொன்னாங்க. அம்மாட்டே காட்டுமா, பார்க்கட்டும். என்ன சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்பா தான். ஏம்மா நீ எதுக்குமா சொல்லிட்டு வரணும்? இது உன் வீடு, நீ எப்ப வேணாலும் வரலாம். இவ என்ன வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் வராளா? சரி மேடம், இனிமே வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். மாமா, இன்விடேஷன்ல எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா. இன்விடேஷன்ஸ் வந்துருச்சா? நான் தான் செலக்ட் பண்ண போறேன். ஏய், முதல்ல புவிட்ட கொடு. வீட்டுக்கு பெரியவங்க செய்ய வேண்டிய வேலைய நீ சின்ன பொண்ணு எதுக்கு செய்யற? ஆமா, அண்ணனுக்கு சரியாவே செலக்ட் பண்ண தெரியாது. பில் புக் மாதிரி ஏதாவது எடுத்து கொடுக்க போறாரு. அம்மாட்ட கொடு, அவங்களே பார்க்கட்டும். இல்ல மாமா, உங்ககிட்ட காமிச்சிட்டு அப்படியே யார் யார் பேரெல்லாம் இன்விடேஷன்ல போடணும்னு எழுதி வாங்கிட்டு வர சொன்னாங்க. இல்ல சாரு, அம்மா தான் வீட்டுக்கு பெரியவங்க. அவங்க தான் எதையுமே சரியா பண்ணுவாங்க. குட்ரி, அவனுக்கு மளிகை கடை கணக்கு பார்க்கவே நேரம் சரியா இருக்கும். நீ வா சாரு, நாம நல்ல டிசைனா செலக்ட் பண்ணலாம். இது பாரு. என்னம்மா இது மஞ்ச மஞ்சள்னு? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறோம். ஏய், மங்களகரமா இருக்குமேன்னு பார்த்தேன். இது கியூட்டா இருக்குல்ல? ஏய், அது ரொம்ப சின்னதா இருக்குடி. அட, இது நல்லா இருக்கே. இத பாரு, ரொம்ப நல்லா இருக்கு பாரு. ஐயோ, ஏய், எதுக்குடி சிரிக்கிறப்போ?
பின்ன என்னம்மா இன்விடேஷன் அடிச்சு செவுத்துலயே ஒட்ட போற சினிமா போஸ்டர் சைஸ்ல எடுத்து காட்டுறேன். பின்ன என்னடி பஸ் டிக்கெட் சைஸ்ல பத்திரிகை அடிப்பாங்க? பெரிய கல்யாணத்துக்கு பெரிய பத்திரிகை அடிச்சா என்னடி தப்பு? இந்த கல்யாணத்தை எவ்வளவு பெருசா எவ்வளவு அம்சமா செய்யணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? பாக்குறவங்க எல்லாம் அப்படியே கண்ணு பூத்து போற மாதிரி விமர்சையா கல்யாணத்தை பண்ணி கண் குளிர பாக்கணும்னு நினைக்கிறேன்டி நானு. சொல்லுங்க அத்தை, நீங்க கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம அப்படியே பண்ணிடலாம். அம்மா இப்ப நீ கல்யாணத்தை பத்தி சொல்ல போறியா? சாரு நீங்க இங்கே இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க சொல்லுங்க அத்தை, இந்த கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாளிகை மாதிரி ஒரு மண்டபத்தை பிடிக்கணும். அந்த மண்டபத்துக்கு முன்னாடி பந்தக்கால் நட்டு பந்தல் போடணும். வாழை மரமும் மாவள தோரணமும் வாசல்ல கட்டி மரகத கோட்டையாட்டம் அந்த மண்டபத்தை அலங்கரிக்கணும். உங்க கல்யாணத்துக்கு அப்படியே ஊரே திரண்டு வரும். நிக்க இடம் இல்லாம சொந்த பந்தங்கள்லாம் அப்படியே கூடி நிப்பாங்க. இந்திர சபை மாதிரி ஜொலிக்கிற மணமேடையில என் மகன் உட்கார்ந்திருக்க 1000 பொண்ணால அலங்காரம் செஞ்சு கல்யாண பொண்ணா நீ நடந்து வருவ. ஐயர் வந்து அக்கினி வளர்த்து மந்திரம் சொல்லி மாங்கல்யம் எடுத்து கொடுக்க கல்யாண பொண்ணுக்கு கண்ண சேவக்கும். நாதஸ்வரம் ஊத கெட்டி மேளம் கொட்ட ஊரே உங்களை வாழ்த்தி பாட மஞ்சத்தாலி கட்டி கல்யாணம் முடிஞ்சிரும். புது தாலி கட்டி நீ வெக்கப்பட்டு நடக்க உன்னோட கை பிடிச்சு கர்வமா ஏன் மகன் இருக்க உங்களை பாக்குற பேரெல்லாம் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன கல்யாண கனவா? என்ன சாரு, அம்மா சொல்ல சொல்ல கனவுலயே கல்யாணத்தை முடிச்சிட்டீங்களா? உங்க கல்யாணம் வந்தாலும் வந்தது, அம்மா வாயாலே நாதஸ்வரம் ஊதி மேல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இருங்க லாவண்யா, அத்தை எப்படி கல்யாணம் பண்றதுன்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்ககிட்ட ஒரு தடவை தான் சொல்றாங்க, ஆனா என்கிட்ட டெய்லி 2 டைம் சொல்றாங்க. டூ பி கல்யாணம் டூ மச் பேச்சு. தேங்க்யூ. எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அத்தை? இது ரெண்டுமே நல்லா இருக்குமா. இந்த ரெண்டுல எதை செலக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா நீதான் பெரிய கல்யாணம்னு சொன்னல, எல்லா டிசைன்லயுமே பத்திரிக்கை அடிச்சிடலாம். மறக்காம இந்த சினிமா போஸ்டர் சைஸ்ல பத்திரிக்கை அடிச்சு செவுத்துல ஒட்டியே ஆகணும். இந்த கல்யாணமே நடக்குமான்னு சந்தேகமா இருக்கு. இதுல பத்திரிக்கைக்கு ஒரு ஆளு, அதை செலக்ட் பண்ணி கொடுக்க ஒரு ஆளு, பிறக்காத பிள்ளைக்கு பேர் வைக்க இவங்கள தான் கூட்டிட்டு போகணும். இந்தம்மா இதையே போட சொல்லிடுமா. லாவண்யா, பத்திரிகையில போடுறதுக்கு உங்க அண்ணன் பேரு அண்ணி பேரு ஓம் பேரு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறேன்னுமா. என் பேரையும் போடணும். அச்சச்சோ, உன் பேரையும் போடணுமா? மறந்தே போச்சு. கண்டிப்பா போட்டுடலாம், பெருசா போட்டுடலாம். சரியா? சரி அத்தை, நான் கிளம்புறேன். வரேன் லாவண்யா. சரி வரேன் அத்தை. பை பாய். பாய்.